பரணி ஆரம்பிச்சிருங்க. பரணி அப்படியே அப்டேட் சொல்லி முடிச்சுட்டு இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஜூலை மாசம் ரிலீஸ் அப்டேட் போட்டீங்கல்ல, அந்த லைனப் அப்படியே மயக்கம் வர அளவுக்கு வாசிங்க. அண்ணா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. எங்க போட்டாரு? நான் எங்க இங்கதாங்க இருக்கேன். நீங்க சொல்லுவீங்க பேசிட்டு இருக்க வந்துடுறேன்னு, அதனால சொன்னேன். அது எப்பயாவது வெளியே போனா இல்ல ஒர்க் இருந்தா, இல்லைன்னா சொல்லுங்க பேசிட்டு இருங்க வந்துடுறேன். சரி, ஓகே. இன்னைக்கு முக்கியமா வந்த அப்டேட்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸிக் படத்துல இருந்து அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் வச்சு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா சொல்லுங்க. லேடிஸ் விடுங்க கமல். அப்புறம் அந்த ஆடிசி அந்த படத்தோட ஃபைனல் ட்ரெய்லர் அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அன்பே டயானா எஸ் பிக்சர்ஸ் ஃபிலிம் தான் வந்து தமிழ் நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு ஏரியா ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் நிறையா காமெடிலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக தனியாக ஒரு ஷோ போட்டிருப்பாங்க போல். அப்புறம் டிசி லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அந்த படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதய முரளி படத்துலேருந்து கட்டழகி அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பல்டி அந்த படம் ரொம்ப நாளாக ஓடிடியில் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்து ஜூலை 10 சோனி லிவ்வில் வருதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தொடக்கம் மலையாளம் ஃபிலிம் அந்த படத்துலேருந்து புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகுது. 2018 எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்துக்கும் டேரக்டர். அப்புறம் தமிழ் ஃபிலிம் ஃபோட்டோகிராஃப் அந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அங்கீகாரமோட சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு லவ் அதில் வந்துட்டு சக்கரை நிற்கிற அந்த வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் என்ன விலை தமிழ் ஃபிலிம் அது வந்துட்டு தமிழ்நாட்டில் ரோமியோ பிக்சர்ஸ் தான் வந்து தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் ரிலீஸ் டேட் சொல்ல, ப்ராபப்ளி இந்த மந்த் வரலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் கட்டா குஸ்தி 2 அது இன்னும் 2 days தான் இருக்குது. அப்புறம் ஷான் ரோல்டன் அந்த படத்துக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பரணி ப்ரோ, அந்த மினியன்ஸோட அதை ஸ்கிப் பண்றீங்க? அது யாரு பாப்பா அப்படின்றதுனால தான். சரி, ஓகே. ரன் வந்து ஜூலை 10 ரிலீஸ் ஆகுதான். ஓகே, ஒரே நிமிஷம். நான் இந்த மந்தோட இது மட்டும் சொல்லிடுறேன். மேஜரா வர ரிலீஸ் எழுது இல்ல எல்லாமே கழிச்சு எழுதி போயிட்டார். ஓகே, சரி. இந்த மாதம் நான் மேஜராக வர தேட்ரிக்கல் ரிலீசஸ், மேஜரான்னு இல்லை எல்லாமே இருக்கிற ஃபிலிம்ஸ் நான் சொல்லிடுறேன். மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அது வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் ஷோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராகவ் பகதூர் தெலுங்கு ஃபிலிம் இந்த வாரம் வர ஃபிலிம். கட்டா குஸ்தி 2 அதுவும் இந்த வாரம் ஃபிலிம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், சாரி. மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ், ராவ் பகதூர், கட்டா குஸ்தி 2, இருமுனை, டார்க், ஆல்ஃபா ஹிந்தி ஃபிலிம், பேபி டூ டை டூ அதுவும் ஹிந்தி ஃபிலிம் தான். நாகபந்தம் தெலுங்கு தமிழ் எல்லாத்துலேயும் வருது. அரூபி அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் ஃபிலிம் ஒன்று வருது. வடு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மலையாளம் ஃபிலிம். த டெத் ஆஃப் ராபின்ஹுட் அது வந்து இங்கிலீஷ் ஃபிலிம். ஜூலை 9th and 10th வர ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ நோபடி பிருத்திவிராஜ் ஃபிலிம் மலையாளம். அப்புறம் தமிழில் லவ் இதய முரளி, லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, முதற்காணல். அப்புறம் இங்கிலீஷில் மோனா, த இன்வைட். அப்புறம் தெலுங்குல லெனின், பாய்ஸ் நெவர் காம்ப்ரமைஸ், ஸ்ரீனிவாச மங்கபுரம் மேபி வரலாம். கன்னடாவில் மதர் ப்ராமிஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வருது. அப்புறம் தமால் 4 ஹிந்தி ஃபிலிம். அப்புறம் ஈவில் டெட் பர்ன் அதுவுமே வந்து ஜூலை 10 தான் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 17 பார்த்தீங்கன்னா த ஆடிசி, மகுடம், ஜிடிஎன், அன்பே டயானா, த டார்க் ஹெவன், பகவான், பிளாக் கோல்ட், அருள்வான், அர்ஜுனன் பேர் 10, ஓசுகுமாரி தெலுங்கு ஃபிலிம். அப்புறம் ஜூலை 23rd 24th பார்த்தீங்கன்னா இம்மார்டல் ஜிவி பிரகாஷ் படம், சத்யவன் சாவித்ரி, த இந்தியா ஸ்டோரி அது ஹிந்தி ஃபிலிம், சென்னை லவ் ஸ்டோரி தெலுங்கு ஃபிலிம், கரவல்லி கர்நாடகா ஃபிலிம், துல்ஹனியா லே ஆகி ஹிந்தி ஃபிலிம். அப்புறம் தேரா யார் ஹூன் மேன் அதுவும் ஹிந்தி ஃபிலிம். அப்புறம் ஜூலை 31st ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, சிக்மா, டிசி. இதெல்லாம் தான்
இந்த மந்த் வர தியேட்ரிக்கல் ரிலீசஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃப் அது சொன்னேன்ல, அதுவும் ஜூலை 17th ரிலீஸ் ஆகுது அந்த படம். ஓடிடி ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்கு நான் தேடணும். அது மட்டும் இருங்க, நாளைக்கு சொல்லலான்னு பார்த்தேன். நாளைக்கு சொல்லிக்கலாம் ஓடிடி, ஏன்னா நாளைக்கு தானே. டிசி ஆபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 31st. ஆமா ஆமா சொல்லிட்டேனே. யார் யாரெல்லாம் இந்த வாரம் என்னென்ன படம் போறீங்கன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். நோ தியேட்டர், ஒன்லி மாலிவுட் டைம்ஸ். ஒன்லி மாலிவுட் டைம்ஸா? ஏன் இந்த ரெண்டு வீக்கெண்ட் தேடுற மாதிரி தெரியல. ஏங்க 2 ஹிந்தி படம் வருதே மாவீரன். என்னன்னு? பேபி டூ டை டூ, அப்புறம் வந்துட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா நீங்க போவீங்கன்னு ஆல்பா போவார். இல்ல ஸ்கிப் தான். ஸ்கிப்பா? மாவீரன் நானே அந்த படம் பார்க்கலான்னு இருக்கேன், நீங்க என்ன ஸ்கிப்ன்றீங்க? ட்ரைலரே பார்ட் 2 எல்லாம் பாத்துருப்பாருல, அப்புறம் என்னத்துக்குங்க அவர் ஆல்பா போனோம்? அதெல்லாம் மாவீரன் பார்ட் 2 அவர் தியேட்டர்ல பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவரு மாவீரன்லாம் ஹிந்தின்னு எழுதி வச்சிருந்தாலே தியேட்டருக்கு போயிருவாரு படத்துக்கு. இல்ல இப்பெல்லாம் ரிவ்யூ கேட்டு தான் போறது. ஏன் மாவீரன் அப்படிலாம் இருக்காதீங்க மாவீரன். வேணும்னா மண்டே வாக்குல இந்த படத்துக்கு போவேன், மினியன்ஸ். ஆக்சுவலா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, நான் போலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா இருக்கேன். நல்ல ரிவ்யூஸ் தான் வந்து. நாளைக்கு போறேன். எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு 250 ரூபா செலவு பண்ணுமா? ஐ மீன் 250 இந்த படத்துக்கா? இல்ல விஷால், எவ்வளவு ஜாலியா விஷால் இல்ல விஷால். ஆக்சுவலா என்னன்னா, நான் ஃப்ரைடே போறேன்னு வைங்களேன், பேக் டு பேக் படமா பாக்குறேன்னா பிரச்சனை இல்லை, ஒரே இது பண்ணலாம். டிக்கெட்டு மட்டுமே 250 ரூபா விஷால். ஓகே, போயிட்டு வரதுக்கு எப்படியும் வந்து 70 rupees. ஓகே, ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் பாருனே. எங்க ஊர்ல எபிக் 3D டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க, புக் பண்ணிட்டேன். காலையில 10:30 மணி ஷோ, பிராண்ட் நியூ டே, இங்கிலீஷ். நான் பார்த்தேன் ரேடியன் சினிமா தானே. ஆனா எபிக் 3Dன்றதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி ஓகே போவோம். பரணி ப்ரோ, அதுல இன்னொரு பாயிண்ட், எபிக்லாம் 2Dல தான் நல்லா இருக்கும். படம் வந்து 90 minutes தான். மினியன்ஸ் அனிமேஷன் படம் பெரும்பாலும் அப்படிதான். அதுல 15 நிமிஷம் கிரெடிட் மட்டுமே போகும். அப்ப நம்ம தியேட்டர்ல பார்க்க போற படம் 1 மணி நேரம் 15 நிமிஷம் தான். இல்ல மாவீரன், அதுக்கு தான் இதுக்காக தனியா கிளம்பி போகணுமா? நான் வந்து ஃப்ரைடே பிளான் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, கட்டா குஸ்தி 2, ஆல்ஃபா, அப்புறம் வந்துட்டு இந்த டார்க்னு சொல்லி ஒரு தமிழ் படம் இருக்கு, அந்த படம் பார்த்துடலாம். இதுக்கு நடுவுல கேப் கிடைச்சிச்சுன்னா மினிமன்ஸ் பார்க்கலாம். ஐ மீன் அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அது பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் எனக்கு இல்லை. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு அந்த இதுதான் பார்க்கணும்னு இருக்கு, ஆல்ஃபா, டார்க்கு, கட்டா குஸ்தி 2. ஆல்பா என்னைக்கு ரிலீஸ்? நாளைக்கா நாளை கழிச்சா? நாளை கழிச்சு. ஓகே, லேடிஸ் அண்ட் லேடிஸ் பத்தி பேசுங்க பாருனே. நீங்க சொல்லுங்க விஷால், எப்படி இருந்துச்சு? ஏங்க நான் சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கு அடிக்க கேட்கலன்னு நினைச்சேன், பேசிட்டாரு. அதான் அதுக்கு அடிக்க வந்துருவாங்க. எனக்கு சூப்பரா தான் இருந்துச்சு. நீங்களாம் கொஞ்சம் வன்மத்தை கேட்குங்க, அப்புறம் வரேன். எனக்கு வன்மத்தை கேட்கறதுன்னு இல்ல, எனக்கு என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் விட்ட டீசரா இருக்கட்டும், இல்ல இப்ப வந்ததா இருக்கட்டும், அவங்க என்ன வந்துட்டு இந்த பிலிமை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்றதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இட்ஸ் a gangster film with a women gaze. விமன் கேஸா? ஆமா, அதுதானே அவங்க கீது மோகன்தாஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுதாங்க, நீங்க வந்துட்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு படம் ஒரு 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் போகுன்னு நினைக்கிறேன். என்னத்த இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நான் அதனால வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிற இன்ட்ரோடக்ஷன் 10 நிமிஷம் வச்சாவே முடிஞ்சுச்சு. நான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பேசாம அமைதியா இருப்போம் இந்த படத்துக்கு அப்படின்னு தான் இருக்கிறேன். எனக்கு இந்த படத்து மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, அவ்வளவுதான். பாக்ஸ் ஆபீஸா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க எல்லாரும். இல்ல நான் அந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பருக்குள்ள போற விரும்பல. ஆனா நம்ம என்ன சொல்லுங்க பார்க்க ஒரு ஆர்வம். பரணி ப்ரோ, டிவிகே விஷயத்துல நீங்க தான் கொஞ்சம் விஜய் எல்லாரும் 3rd பிளேஸ்ன்னு சொன்னாங்க, நீங்க தான் 2nd பிளேஸ்ல சொன்னீங்க. அவர் பாத்தீங்கன்னா 1st பிளேஸே பிடிச்சாரு. நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க ப்ரோ. ஐயோ இல்லம்மா வீரன், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் நான் வேணான்னு சொல்லி. ஆக்சுவலா விகடன் அவார்ட்ஸ் வந்தப்போ கூட வந்துட்டு இது ஒரு போஸ்ட் போடுற மாதிரி இருந்துச்சு, பட் நான் அதையே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவார்டும் இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸும் எல்லாமே மதராசி எஸ்டே கொடுக்கலன்னு வருத்தமா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க.
அதெல்லாம் இல்லைங்க. என்ன சொல்றது, அரசனுக்கும் விஸ்வநாதன் சென்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாரு. கீழே இதய முரளி, சூர்யா 47 இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ட்வீட்டே போடல IMDb லிஸ்ட்ல. ஏன் நான் விஸ்வநாதன் சென்ஸுக்கு போட்டேன்னு? இல்ல அதே ஒருத்தர் வந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அன்னைக்கு. நீங்க வந்து போடல, அவர் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஸ்வநாதன் சென்ஸ் போட்டீங்கன்னு சொல்லிட்டேன் கிட்ட. அவர் இதய முறையிலும் தான் போடல, அதை பத்தி யாரும் கேட்க மாட்டீங்க. இல்ல அதான் சொன்னேன், இதய முரளி S47 போடவே இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரசனுக்கு போட்டாரு, கவனிக்கல போல விஸ்வநாதன் சென்ஸ் இத. அப்புறம் யாரோ சொல்லியிருப்பாங்க கமெண்ட்ஸ்ல வந்து, அதுக்கப்புறம் பொறுமையா போட்டாரு. அத போட்டாரு, போடாம இல்ல, போட்டாரு, ஏதோ பரவாயில்ல. அதான் மக்கள் தட்டி கேட்டா மட்டும்தான் பரணி ப்ரோ வந்து கதவு திறக்கிறாரு தவிர வேற எதுக்கும் பண்றது இல்ல. அவராவே கதவு திறந்து பாக்குறது இல்ல எதுவும். இருக்கிற 1008 வேலையில ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க சொல்லி அரசன் மட்டும் கரெக்டா எடுத்து போட்டீங்க. போடுவாரு, அது எங்க ஆளு இல்ல, நான் வந்துருவேன்ல. அது விஷால் எனக்கு தனியா லிங்க் அனுப்பிச்சு போடுங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, படம் மட்டும் கிளாஸ்ன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. ஏங்க நான்லாம் சந்தோஷமா ஆயிடுவாங்க, ஜாலியா சண்டை போட்டுப்போம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. விஷால் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்தாலே மஜாவான ஃபர்ஸ்ட் லுக்ங்க அப்படின்றவர் வந்து டக்குன்னு அவ்வளவுதான். வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட் லுக்கே மஜான்னுவான். சரி, வேற மாவீரன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டாக்ஸிக் அந்த வீடியோ டீசர்? சாரி, எனக்கும் ஓகே தான். எனக்கு படத்து மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் தேட்டர்ல போய் பார்ப்பேன். பாக்ஸ் ஆஃபீஸாகவும் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இது ஒரு சம்பவம் பண்ணணும் தான் தோணுது. ஆனா அப்படியே பயங்கரமா நான் வெயிட் பண்றேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் விட்டாங்க, அது அவர் இறங்கி அந்த ஒரு இதுக்குள்ள கிளப்புக்குள்ள நடந்து போற மாதிரி, அப்போ அவர் இருந்த ஆர்வம் அதுக்கு அடுத்து வந்ததுல குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் வெயிட் பண்றேன். படத்துல கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா செட் பண்ணிட்டே போவோம், திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணாலும் பண்ணலான்ற மாதிரி. ஆனா நிறைய கிளிப்பை விட்டுக்கிட்டே இருக்காங்களோன்னு தோணுது. அடுத்து எப்படி ஒரு ட்ரெய்லர் வேற இறக்குவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டோட்டல் பண்ணி பார்த்தா 6 நிமிஷம் கிளிப்பு விட்டுருப்பாங்கன்னு தோணுது. படமே 3.5 மணி நேரம் இருக்கிற கிளிப்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த கிளிம்ஸ், அப்புறம் அவர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அப்புறம் ஒரு டீசரு, இப்போ இந்த டீசரு, அடுத்து கண்டிப்பா ட்ரெய்லர் இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் அவர் படத்துலயுமே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா வருமோன்னு டவுட்டா இருக்கு. அப்படியா? இதுக்கு எப்படி ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்களா, ஆர் ரேட்டர் கொடுப்பாங்களா பாருங்க? கண்டிப்பா ஏ சர்டிபிகேட் தான். காசு கொடுத்தா மேபி யூஏ கொடுக்கலாம். ஏக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அப்புறம் விஷால் ஏதான் போட்டுருவாங்க. நீங்களா எவ்வளவு பொங்குறீங்கன்னு பார்த்தேன். நல்லாதான் பொங்குறீங்க எல்லாரும். விஷால் யூஏ கொடுத்தாலும் யூஏ 16+ தான் கொடுப்பாங்கன்னு வந்து எனக்கு தெரியல. எனக்கு கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, கூலிக்கே ஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கூலிக்கு அதுக்கு வேற ஒரு ரீசன் சொன்னாங்க கமல். இன்னொரு விஷயம், இதுல ரீசன் இல்லையா? என்னது ரீசன் இல்லையான்னு இல்ல, இவங்க எப்படி ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காங்க, எப்படி கட் பண்ணிருக்காங்க, படத்துல எப்படி சீனா வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. நேற்று கூட தோழர் சொன்னார்ல, இது வந்து அதை பத்தின படம் இல்ல, அதுல வேற ஏதோ இருக்கு, பாப்போம். ஏங்க இப்படிதாங்க எல்லாரும் கரை படத்துக்கும் சொன்னாங்க. நீங்க கூட தான் பராசக்திக்கும் மகாசக்திக்கும் சொன்னாங்களே. பராசக்திக்கு சொன்னீங்க, நாங்களே ஏதாவது கேட்டோம். பராசக்திக்கு நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க? ஹியரிங் குட் திங்ஸ் அபௌட் பராசக்தி. ஆமா, அதை விடுங்க, நிறைய பேர் சொன்னாங்கல்ல. இல்ல ஆக்சுவலா இல்ல கமல், எனக்கு இப்போ நான் சொல்லுவேன், பராசக்தி வந்துட்டு அந்த படம் வந்து டீசென்ட் டு குட் ஃபிலிம் தான். நான் வந்துட்டு அது மோசமான படம்னா நான் சொல்லுவேன். எனக்கு அந்த படத்துல 1-2 விஷயங்கள் ஒர்க் ஆகல, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதே பராசக்தி சூர்யா பண்ணிருந்தாருன்னு வைங்களேன், தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருந்திருப்பாரு. நான் வந்துட்டு கரை படமுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கும் நான் பாசிட்டிவா தான் ரிவ்யூ கொடுத்திருந்தேன். நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல, நீங்க எனக்கெல்லாம் ஒர்க் ஆகிதான் இருந்துச்சு. சரி, இன்னொரு படம் நான் அபாரமான நம்பிக்கை வச்சிருக்கேன், கராத்தே பாபு. அது அவர் வேற கொஞ்சம் பிரச்சனையில இருக்காரு. வந்ததை வந்து வெட்டி கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட மாட்டாங்களா? ஃபுல் படம் ரெடி தானே? அது பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லணும். அதை பத்தி ஜில்லு சொல்லுவாரு. சொல்லுங்க ப்ரோ, அவருக்கு தான் நிறைய தெரியும் கராத்தே பாபு. எனக்குலாம் தெரியாதுங்க, படத்துக்கு நானும் வெயிட்டிங், அவ்வளவுதான். இந்த வருஷம் நான் வந்து டாக்ஸிக் பார்க்க மாட்டேன், கராத்தே பாபு தான் முதல்ல போய் பார்ப்பேன். அது டாக்ஸிக்ல இருந்து 2 நாள் கழிச்சு வருதா இல்ல அடுத்த நாள் வருதா கராத்தே பாபு? இது 26 கமல், அது 28. அடுத்த நாள் கழிச்சுட்டு வருது.
ஓகே ஓகே. விஷால் நீங்க ஆல்பா பாப்பீங்களா? இல்ல பரணி, வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லையா? ஏங்க யாருமே ஏங்க ஹீரோயின் பேர் பாத்தீங்களா இல்லையா? பாத்துட்டு பார்க்க மாட்டேன்றீங்க, வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. யாருங்க? ஆலியா பட்டுங்க. ஆலியா பட்டு தானே அதனால என்ன? ஏங்க கேமியோ இருக்காமாங்க 2-3 ஹீரோயின்ஸ் நார்த்ல இருந்து. ப்ரோ 6,000 கேமியோ வேற இருக்கான். வார் 2 தியேட்டர்ல பாத்தீங்களா விஷால் ப்ரோ? வாப்பு பார்க்கவே இல்லையே நானு. இன்னும் பார்க்கலையா? விஷால் சொல்லுங்க, வாப்பு பார்த்துட்டு போக சொல்றீங்க, ஆல்பா தானே? இல்ல இல்ல இல்ல, இந்த வாரம் இருமுனைன்னு சொல்லி ஒரு படம் வருது, அந்த படம் போங்க விஷால். அமைதியாயிட்டாரு. இருமுனையா? கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. நான் ஸ்னீக் பீக் வேணா அனுப்பிச்சுடுறேன் விஷால், ஒரு 2 நிமிஷம். ஏங்க நீங்க அந்த 3ஆம் கண் படத்தை பாருங்க முதல்ல. ஜில்லு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல ஜில்லு அந்த படம்? எந்த படம் 3ஆம் கண்ணா? ஆ, ஏங்க என்னங்க பேசுறீங்க? நான் 1.5 ஸ்டார் கூட கொடுக்கலீங்க. அதுக்கு அது எவ்வளவு, 1 ஸ்டாரோ 1.5 தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க கில்லர் மட்டும் இவரா அவரான்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இல்ல எனக்கு டவுட் ஆயிடுச்சு, நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம கரெக்டா தான் இருக்கான்னு பாக்குறதுக்காக. அதுதான் பாத்தீங்களா, உங்களையே டிஸ்கஸ் பண்ண வச்சிருக்காங்கன்னா அப்ப யோசிச்சுக்கோங்க, யூனிக்கான படமா இல்லையா? யூனிக்கலா இல்லைங்க. ஐயோ, பேர்ல பிரகாஷ் ப்ரோ கூட ரொம்ப பிடிச்ச நடிகருங்க, அவர் பேர் மறந்து போச்சுங்க. புகழ். இல்ல இன்னொருத்தர் இந்த படத்துல அடிச்சுப்பாரு 3ஆம் கண்ல. வித்தார்த். வித்தார்த் இல்ல ப்ரோ, கணேஷ் வெங்கட்ராமன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியும் நான் என்ன யார சொல்றேன்னு. ஜூனியர் என்டிஆர். ஏங்க அந்த 3ஆம் கண்ணுங்க. வர்ணி ப்ரோ ஒரு டவுட். இப்பதான் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் ரிலீஸ் கேலண்டர் எல்லாம் பாக்குறேன். அது என்ன ப்ரோ, டாக்ஸிக் ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்றான், கராத்தே பாபு செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் ஏன் மஜா. என்னங்க ப்ரோ லீவ் இல்ல, நான் 26 தான் லீவ் ஆனா ஆகஸ்ட், அதனால அன்னைக்கு ரிலீஸ் பண்றான். ஆகஸ்ட் 26 இல்ல, ஒரு நிமிஷம், அது புதன்கிழமை தானேங்க? புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க. ஏங்க எனக்கு புரியல. வருஷம் கேலண்டர் பாத்துருப்பான், ஃப்ரீயா விடுங்க. கமல் புரியல. கேலண்டர் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லங்க எனக்கு புரியல. ஆகஸ்ட் 26 புதன்கிழமை தானே வருது? இல்ல பரவாயில்ல விஷால் ப்ரோ, அதுதான் மச்சான்னு சொல்லுவாரு. அது என்ன சொல்லுவாரு? எனக்கு விஷால் ஒண்ணும் புரியல. என்னாச்சு அவர் சொல்றாரு. ஓகே, இன்னைக்கு வந்து போஸ்ட்லயே இல்ல, இன்னைக்கு வந்த போஸ்ட்லயே இன் சினிமாஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 26 வெட்னஸ்டேங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்களே. நானும் அந்த போஸ்ட்ல போடுறேன். செகண்ட் டாக்ஸிக்கா இல்ல, 4வது டாக்ஸிக். அரசன், பாலன், மாலிவுட் டைம்ஸ், டாக்ஸிக். பாலன் ஓகே, நான் பார்த்து நல்லா இருந்துச்சு. மாலி டைம்ஸ் பிடிச்சதானா உங்களுக்கு? ஓகே. விஷால் மாலிவுட் டைம்ஸ் பார்க்கலையா? தியேட்டர்ல ஒன்னும் சரியா அமையல பாருங்க. இந்த வாரம் வந்துச்சுன்னா பாருங்க விஷால், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கன்ஃபார்ம் பாத்துறேன் பாருங்க. ஓகே, ஆக்சுவலா இது எனக்கே பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. மேட்டாக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட போறாங்களா? சரி ஆகஸ்டா? நான் ஜூலை கேலண்டரை பார்த்துட்டு இருக்கேன். சரி ஜூலை. அதான் என்னடா இப்படி ரிலீஸ் பண்ற, அப்புறம் பார்த்தா சரி தப்பா பார்த்துட்டு. கமல் நீங்க பேங்க்ல தானே வேலை பாக்குறீங்க? கரா பேங்க். இது மாத்தி பண்றாதீங்க ப்ரோ. நான் அது ஸ்வைப் பண்ணாம நான் பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு இதுல பாத்துட்டு இருக்கேன். அது சர்ச் பண்ணி அப்புறம் பார்த்தா ஜூலை. இப்ப எங்க சென்னையிலயா? மதுரை தான். நீங்க சென்னையில தானே வேலை கிடைச்சிச்சு? நீங்க அதான் உடம்பு தொண்டையில ஆபரேஷன் சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாரு. இல்ல மதுரை வந்துட்டாருன்னு தெரியுங்க. பொய்யா சொன்னேன், உண்மை ஆபரேஷன். இல்ல ஆக்சுவலா என்னன்னா மறுபடியும் போகலையான்னு கேக்குறேன். இல்ல அப்படியே எங்கேயே வாங்கி அங்கேயும் வாங்கிட்டீங்க. மதுரையில விஆர்எஸ் வாங்கலாம்னு இருக்காரு பாருங்க. விஆர்எஸ்னா ரிட்டையர்மெண்டா? ரொம்ப சந்தோஷம் பாருங்க. அது காமெடி புரிஞ்சு. விஆர்எஸ்னா என்ன, ரிட்டையர்மெண்ட் தானே? வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்.
முனீஷ் ப்ரோ வந்திருக்காரு. அதுல எஸ்ஸே கொஞ்சம் மசாலா வரலையே. ஆட் பண்ணுங்க. ஃபுல் ஃபார்ம்ல எஸ்ஸுக்கு என்ன வேலை? விஷால் ப்ரோ வேணா ப்ரோ, அப்புறம் பிரகாஷ் ப்ரோ 1 சொல்லி நம்ம திட்டுவாரு எதுக்கு? விஷால் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் எஸ்க்கு என்னன்னு கேக்குறாங்க மாவீரன். ஸ்கீமுங்க. ஸ்கீமா? ஸ்கீம். ஓகே. சிம்புனா சர்வீஸ் பிரகாஷ் சர்வீஸ் தானே? என்னங்க? சர்வீஸ் வருமா ஸ்கீம் வருங்களா? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் தானே அது. விஆர்எஸ்னா ஸ்கீம் தான். இல்ல ஓகே சர்வீஸ் ஓகே. ஸ்கீமா? ஓகே ஓகே. சரி, இது மோகன்குமார் அவர் என்ன டாக்டர்? யாரும் நம்ம ஸ்பேஸ்ல ஒருத்தர் டாக்டர் இருந்தாரு, யாருங்க அது? மோகன் தான். மோகனா? மோகன் டாக்டரா? டாக்டரா? ஏங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்க நானு. ஏய் இந்த மோகன் நீ ஒருத்தன் தான் மோகனாடா டேய். இன்னொரு மோகன்ங்க. இன்னொரு மோகன் யாருங்க? அண்ணே அண்ணே மோகனண்ணே. அந்த மோகனை சொல்றேன். இவன் காலேஜ் பையங்க. இவர் காலேஜ்னு தெரியும், பட் ஆனா எனக்கு தெரியல. நம்ம இது யாரோ சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு. வேற நான் ஒரு ட்வீட் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு, அதனால தான் கேட்டேன். பரணி இப்ப நான் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தைரியமா சாப்பிடுங்க. இல்ல இல்ல விஷால், எப்பயாவதுன்னா பரவாயில்ல, பட் ரீசெண்டா ரொம்ப சாப்பிடுற மாதிரி பரணி நீங்க நம்ப மாட்டீங்க, IPL 1.5 மாசமும் அது சிக்கன் அது பிரியாணி. ஒண்ணும் இல்ல பரணி, ஒரு 40 வயசு தொடர்பு தானா எல்லாருக்கும் அந்த வர பையன் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்குமே ஏற்படும். ஆல்ரெடி தொட்டது 40 தொடர்பு எல்லாருக்குமே ஏற்படும். ஆல்ரெடி தொட்டதுனால கேக்குறாங்க ப்ரோ. நெஞ்சரிச்சல் எதுவும் வந்துருக்கோம். இல்ல இல்ல கமல் கமல் அப்படிலாம் பரணி சொல்றது கரெக்டா? அந்த ஃபீல் தானே. 40 வரப்போ நம்ம கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்றோம், ஐயோ அதிகமா சாப்பிடுமான்னு தோணும். இல்ல இல்ல பரணி, தூக்கம் வரலன்னா ஐயோ கஷ்டமா அதிகமா சாப்பிட்டுமா இருக்கு. அப்படின்னு. பட் ஆனா நீங்க டெய்லி கூட சிக்கன் சாப்பிடலாம், ஆனா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரமேஷ், எனக்கு நெஞ்சரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கேன். எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனா என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ வெளியில இருந்து சாப்பிடுறது அதெல்லாம் இது இல்ல. அந்த பாட்டின்றது எது புரியல? 40 தொடும்போது கிடையாது, பாட்டின்றதுமே உண்மை கிடையாது முனேஷ், கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு மாசம் மாசம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, பாட்டி கிட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் ஏர்லியா வந்து இப்ப நீ ஆனா கூட ரீசெண்டா போட்டிருந்தாங்க, ஏர்லி ஏஜஸ்லயே வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சொல்றாங்களே, என்ன ரீசன் அப்படிலாம் போட்டாங்களே. நான் ஃபுல்லா இந்த எபிசோட் நான் பார்க்கல, பட் ஜஸ்ட் கேட்டேன், இன்னைக்கு ட்வீட்டா போட்டு கேட்டேன், இதான் சொல்றாங்க. பாப்போம் ட்விட்டர் டாக்டர். இல்ல பாரு, நீ அந்த ஆயில் ஃப்ரைட் இருக்குல்ல, அது நிறைய சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடலாம், நிறைய அந்த ஆயில்ல போட்டு எடுத்து அந்த 65 பகோடா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க. அது டெய்லி எடுத்தது ரொம்ப தப்பு. ஓகே, அதுதான் ஃப்ரைடே தெரிஞ்ச வரைக்கும் இப்படி எல்லாம் இல்ல ப்ரோ. ஜிம்முக்கு போயிட்டு இருந்த புனித் ராஜ்குமார் தான் அதே ப்ராப்ளம் தான், பாக்கியராஜுக்கும் அதே ப்ராப்ளம் தான். என்ன சொல்லுவீங்க? எங்க எக்ஸெப்ஷன் எல்லாம் பேசக்கூடாது. 100 பேருக்கு 90 என்னவோ தான் பாருங்க. 10 பேருக்கு அப்படி இல்ல, இவங்க ஃபேமஸ்ங்கிறதால நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இல்ல இப்ப நார்மலா டாக்டர் கிட்ட போட்டா எல்லாருமே சொல்றது என்ன, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடாதீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிட்டு ஜிம்முக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம், எதுவுமே அளவுக்கு அதிகமா சாப்பிடாது, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ எல்லாம் நம்மள மாதிரி கிடையாது. அவர் நைட் ஆனா தோசை. இல்ல பரணி, இது 1:06 சாப்பிட்டு முடிச்சிருங்க, என்ன வேணாலும் தின்னுங்க டெய்லி, அவ்வளவுதான் மேட்டர். ஓகே விஷால், எல்லாருமே 6:30 மணிக்கு எல்லாராலும் சாப்பிட முடியுமா சொல்லுங்க? அவரால முடியும், பரணியால பசிக்குது. இல்ல கமல், நடராத்திரியில பசிச்சா நல்லதுதான். நான் மோஸ்ட்லி வந்துட்டு 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவேன், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் அங்க முன்னாடி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணப்போதான் எனக்கு நைட் பசிக்கும். சில டைம் 11-12 AM சாப்பிட்டுட்டு இருந்தேன், பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பரணி, ஜான் விஜய் பேர் சொல்லிட்டீங்களா? எனக்கு போன் வந்துச்சு அதுக்குள்ள. இல்லங்க சொல்லலைங்க. ஏங்க நீங்க உங்களுக்கு தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே. இல்ல எனக்கு போன் வந்துச்சு, நான் இப்பதான் வந்த, அதுக்குள்ள நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் கேட்டீங்க, பேர் சொன்னீங்க, கரெக்டா கிராஸ் ஆச்சு. அதுக்கு சரி அந்த போனை பேசிட்டு தான் வந்தேன் நானு. ஓகே, சார்பட்டால டாடின்னு சொல்லியிருந்தா நாங்களே சொல்லிருப்போம்ல. ஏங்க பிரகாஷ் ப்ரோக்கு பிடிச்ச கேரக்டர்ன்ற அப்புறம் இல்ல, பிரகாஷ் ப்ரோ வெறுக்கிறதுல ஜான் விஜய் ஒரு ஆள், பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுங்க, அந்த மாதிரி தான். அப்புறம் இன்னைக்கு அந்த இது எனோலா ஹோம்ஸ் 3 அது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எப்பா வந்ததுலேயே வர்ஸ்ட்னா இதுதான் 3ல. நான் கொஞ்சம்
கம்மியா தான் இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷனு. பட் இருந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஜான்சினாவோட லிட்டில் பிரதர்னு ஒரு காமெடி படம் பார்த்தேன். தமிழ் டப்பிங் கெட்ட வார்த்தை தெறிக்க விட்டுருந்தானுங்க. அதுக்காகவே முரட்டு காமெடி. நல்லா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சரி மாவீரன், அப்ப இந்த படத்தையும் பாருங்க மாவீரன். நான் ஒரு படம் சொன்னேன்ல. எது நீங்க ஏதோ நேற்று செனோரிட்டாவோ ஏதோ சொன்னீங்களா? அதா செனோரிட்டாவா? ஏங்க இப்படி பண்றீங்க? பொண்ணு பேர் தானே சொன்னீங்க. வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் இசாபெல். இசாபெல். தமிழ் டப்பிங் இருக்கா? இருக்கு மாவீரன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட இருக்கு, பாருங்க. நாளைக்கு நைட் ரிவ்யூவோட வரேன். பழனி ப்ரோ, மாவீரன் ப்ரோ அந்த டாக்குமெண்ட்ரி இருந்தா எனக்கு பாகுபலி. என்ன டாக்குமெண்ட்ரி? பாகுபலி பாகுபலி டாக்குமெண்ட்ரி அது நான் அவருக்கு அனுப்பிச்சுறேன். மாவீரன் எனக்கு மெசேஜ் வேணுமா? என்கிட்ட கேளையா மாவு. அந்த பேஜ்ல அனுப்புறீங்களா விஷால் ப்ரோ? அதை ஏதோ கேபிஎம்மோ ஏதோ அதை எல்லாமே போட்டு தானே விட்டுட்டு இருக்காங்க. இல்லையே, அது நான் தேடி பார்த்தேன். சரி பார்க்க இன்னொரு வாட்டி செக் பண்றேன், கிராஸ் செக்கிங். ஓகே. இல்லங்க பரணி எல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டாருங்க, அதுக்கு சொல்றேன். யா ஏ மா சி சாரி விஷால். என் டக்குனு பேர் ஸ்ட்ரைக் ஆகல. விஷால், நான் எப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கேன்? உங்க ட்விட்டர் டிஎம் பாருங்க. பாத்துட்டேன். தேங்க்யூ பரணி. ஏங்க என்னங்க எனக்கு நேத்தோ விஷால் ப்ரோ, நேத்தோ முந்தானத்தோ நான் பரணி ப்ரோக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஎம் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க அபியூசர்னு போட்டேன். பரணி ப்ரோ ரிமூவ் பண்ணிட்டார் போல. பிரகாஷ் ப்ரோ திரும்ப ஆட் பண்ணி விட்டுருக்காரு. இல்ல நான் வந்து ரிமூவ் அந்த மொத்தமா பேன் கூட கொடுத்துட்டேன். அது ஒர்க் ஆகல, ஏனே தெரியல. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் பிரகாஷ் ப்ரோ பார்த்துட்டு ரிமூவ் பண்ணாரு. நான் அதுக்கப்புறம் ஒர்க் வந்துருச்சாரு. அப்புறம் மெசேஜும் போட்டா இருந்தாரு. நானும் ரிமூவ் கொடுத்துட்டே இருந்தேன். இல்லையே விஷால், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமலாம் இல்ல விஷால், எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். பரணி ப்ரோ, நீங்க ஒர்க்க செயலா சொல்றீங்க பரணி ப்ரோ. அது வந்து ஒர்க்குன்ற வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டை நீங்க ஸ்டைலா சொல்றீங்க. ஸ்டைலாவா? ஏங்க யூடியூப்ல இப்ப டெம்ப்ளேட் போட்டிருந்தாருல, அந்த பசங்க அந்த பையன் காத்தாடி கிளப்ல சொல்லுவாங்க. ஓக்குன்னு சொல்லாம இருந்தாரு. விடுங்க. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? யாருப்பா அது? சுரேந்திரன். வாங்க ஓம். அரசன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஓம். நல்லா இருக்கே இந்த காம்பினேஷன். சேயோனா? சேயோனா? சொல்லுங்க சேயோன், எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ஏதோ அவரே சொல்லிக்கிறாரு பாருங்க, மாசா போயிட்டு இருக்கு. வேற என்னங்க சொல்ல சொல்றீங்க? ஆனா பரணி, உன்னோட ட்வீட்ல இருந்து நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். உனக்கு எந்த படம் பிடிக்கல அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. நீ ஒரு படத்துக்கு வந்து ஆவரேஜ் ஓகேன்னு போட்டிருந்தா அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. அது என்னன்னே தெரியல. சுரேந்தர் ப்ரோ அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, தர பிடிக்கல உங்களுக்கு? இல்ல, எனக்கு மிக்ஸ்டு ஒப்பீனியன். கரையை பொறுத்தவரைக்கும் எனக்கு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான். எனக்கு நிறைய அதுல இது இருக்கு. அதனால இல்ல, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். இது பரணி போற ட்வீட்டுக்கு நம்ம பார்க்கும்போது அது கான்ட்ராஸ்டா இருக்கு. ஆனா பரணி என்னன்னு தெரியல. அப்புறம் பரணி, என்ன படம் இந்த வாரம்? ஃபர்ஸ்ட் என்ன படம், கடைசி என்ன படம், நடுவுல என்ன படம்? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. கேக்குதா விஷால்? கேக்குதா? கமல்ல கேக்குதா? கேக்குது. அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காப்ல பரணி. அவர் உங்ககிட்ட பேச மாட்டாருங்க. நீங்க தான் அவரோட ரைவல் ஆச்சு. இது எப்போது வந்து நீ நான் தானே அடிச்சுக்கிட்டு இருந்தா குறுக்கு எப்பயும் அந்த கௌஷிக் வந்தாப்ல. நாங்கெல்லாம் யாரோடையும் காம்படிஷன் இல்லை, நாங்க வேற ரூட்ல இருக்கோம். பேசாம இருங்க. இது ஒரு புது பொருளியா இருக்கு. படம் வந்தாதான் கம்ப்ளீட் பண்ண முடியும். படமே வரலன்னா யாரு கூட கம்ப்ளீட்? சர்தார் கொஞ்சம் வேணாம் சர்தார், கம்முன்னு இருங்க சர்தார். நாங்க பொங்கலுக்கே ஒரு படம் இறக்கிட்டோம் விஷால் ப்ரோ. சர்தார் பொங்கலுக்கு இறக்குனது முக்கியம் இல்ல சர்தார். வந்ததும் தெரியல போனதும் தெரியாம மாதிரி ஒரு படம் அமையக்கூடாது. சரித்திரத்துல இடம் பிடிக்கணும் சர்தார்.
எப்படி புரிஞ்சுக்கங்க. வந்தா உங்களுக்கு படம் வந்தா ராஜாவாதான் அந்த வருவீங்க. பையனை நான் சரித்திரத்துல இடப்படணும்னு கமல் நடத்துறேன். நீ ஆனா எல்லாம் தரித்திரத்துல கமல் நீ போகணும்னு. எல்லாம் வாயவே திறக்காம இருந்து இந்த ஒரு மாசத்துல நீ எல்லாம் என்னென்ன பேச்சு பேசுற. வந்தா சரி, ஓகே ஓகே. ராஜாவாதான் வருவேன்னு வச்சுக்கோங்க. அந்த சரித்திரமா? ஏய் நானும் மெய்யும் ஏதாவது பேசிக்கிறோம். நீ எல்லாம் வாயவே திறக்காம இருந்துட்டு ஒரு நீங்க எங்க மாசத்துல நீ ஆளுங்க? பேசுற பேச்சு இருக்கே. நீங்க நீ எங்க ஆளு? ஏன் ஆள்றா, நீ ஏன் ஆளு. வெయ్యి நம்ம 2 பேர் ஆளு இல்ல, டிபில இருக்காரு பாருங்க அவர் ஆளு. நம்ம 2 பேர்த்துக்கிட்ட ஹப்சா அவரு. செப்டம்பர் 10 மெய் வராரு. பரணி ப்ரோ டெலகிராம் ஐடி டிஎம் பண்ணியிருக்கேன், எனக்கு பாகுபலி அனுப்பிடுங்க. ஏங்க என் தலைவன் வந்திருக்கான், பேச விட மாட்டீங்க. சொல்லுங்க மோகன் நீங்க. மோகனா யார் ராமு? சாரிப்பா தெரியாம. இல்லடா இல்லடா இல்ல எனக்கு தெரியாதுடா. யார்ரா மோகன்? மோகனும் டேய் தெரியும். வயசுல பெரியவர்றா, அதுக்காவது மரியாதை கொடுங்க. ஐயா 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 மன்னிச்சுக்கங்க தெரியாம பேசிட்டேன். ஓகே ஓகே, விடு விடு, பரவாயில்ல, விடு 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 விடு, சரியா விடு. இதோ அறியாத சிறுவன் தப்பா பேசுறேன், மன்னிச்சிருக்கேன். அண்ணா மோகன் நான் சொல்லுங்கண்ணா. என்னதானே சொல்றீங்க? இல்ல வேற அடிச்சிருக்கேன்னு தெரியலையே. அண்ணா கலாய்க்காதீங்கண்ணா, கலாய்க்காதீங்கண்ணா, சொல்லுங்க. என்ன மாதிரி சிஸ்டுகள்? அண்ணா இந்த வாரம் வந்து 2 தானே போறேன். போர்ச்சுகல் படம் ஏதாவது பாக்குறீங்களா இந்த வாரம்? இல்ல இல்ல அதெல்லாம் ரிலீஸே ஆவலண்ணே. நீங்க ஏனே நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இந்த வாரம் வந்து உஸ்பெகிஸ்தான் கட்டா குஸ்தி போறேன். FDFS. அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ஈவினிங் 6:30 மணிக்கு வந்து ஹியூ ஜாக்மனோட டெத் ஆஃப் ராபின்ஹுட்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அதுக்கு போறேன். அந்த படத்தோட மேக்கப் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமா பண்ணிருக்காங்க எல்லாம் ஒர்க்கு. ஆமா, அது சீப் டிடெக்டிவ்ஸ் மாதிரி ஃபீல் குட்டா இது பண்ணிட்டு டக்குன்னு கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி நிக்கிறாரு. செம்மையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக், பயங்கரமா இருந்தது. ஆமாண்ணே. இது அப்புறம் மினியன்ஸ் போலான் இருக்கேன் நாளைக்கு. அப்படியே 2 மணில இருந்தே ஷோஸ் இருக்கு. தாராளமா போலாங்க, அந்த படம் கண்டிப்பா நல்லாதாங்க இருக்கும். ஆனா இல்ல போறது பிரச்சனை இல்ல, ஒரே நிமிஷம், போறது பிரச்சனை இல்லைனா இப்ப அது ஸ்டாண்ட் அலோனா அது என்னன்னு தெரியல. நான் ஒரு படம் கூட பார்த்தது இல்ல. தேவையில்லடா பெருசா, மினியன்ஸ் ஒன்னும் பெருசாலாம் இல்லடா, கண்டினியூஷன் தேவையில்லடா. அது கண்டினியூஷன்லாம் இருக்காது, மேக்ஸிமம் கண்டினியூஷன் இருக்காது. அதுல வந்து இது மாதிரிதான் ஒரு கேரக்டரை காட்டுவாங்க, அந்த கேரக்டரை இது பண்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஓகே, நாங்க அதான் அதுவும் ரிவ்யூஸும் நல்லா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே, அது ஒரு கண்டினியூஸா இருக்கும், அதனாலதான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். நாளைக்கு வேணா நீ ஆனா அதை பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் டைம் இருந்தா டெஸ்பிகபிள் மீலாம் போன்லயோ லேப்டாப்லயோ போற, அது நல்லா இருக்கும், ஜாலியா. அது மினியன்ஸ் டிஸ்பிகபிள்லாம் வந்து ஒரே யூனிவர்ஸ் தானே? ஒரே யூனிவர்ஸ் தான், ஒரே யூனிவர்ஸ் தான். இப்பதான் ஞாபகம் வருது, அந்த சீப் டிடெக்டிவ்ஸ் டைரக்டரே வந்து இதுதான் எடுத்தாரு. இந்த இது என்ன டிஸ்பிகபிள் அப்புறம் மினியன்ஸ்லாம் எடுத்தாரு. என்னன்னு ஞாபகம் இல்ல, ஆமா அந்த இது பார்த்த ஒரு அனிமேஷன் டைரக்டரான அவரு. அது லைட்டா அவரை பத்தி லைட்டா பார்த்துட்டு இருந்தேன். இதுவுமே கிட்டத்தட்ட லைவ் இது மாதிரியான சீப் டிடெக்டிவும். ஆமா ஆமா ஆமா. இது வந்து மினியன்ஸ் வரிசையில இது 3வது படம் தானே? 4வது நினைக்கிறேன். 4வது. ஃபர்ஸ்ட் வந்து 2015 மினியன்ஸ், அப்புறம் ரைஸ் ஆஃப் குரூன்னு ஒன்னு, செகண்ட் பார்ட், இப்போ வர்றது தேர்டு. நடுவுல எது வந்துச்சா? 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ வந்துச்சுடா ஒண்ணு. இல்ல எனக்கு சீப் டிடெக்டிவ் அந்த படம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துச்சு. ஒன்னு அந்த கதை, இன்னொன்னு வந்து சரி இதை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேனே அப்படி சொல்லிட்டு. இத்தனை ஷோஸ்லாம் இருந்துச்சு, சே அது நிறைய படம் வந்தனால இதை அப்படியே பார்க்கவே முடியல. பார்க்கும் போதே அழுதுட்டே இருந்தேன், சரி இதை பார்த்துருக்கலாமே தியேட்டர்ல, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் நானு இந்த படத்தை பார்த்துட்டு. ஆமா, ரொம்ப அருமையா இருந்துச்சு படம். ரொம்ப இப்ப ரீசெண்டா தான் பார்த்தேன், ஒரு 2 நாள் முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். இல்ல எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இந்த இவன் மாவீரம் போட்ட மாதிரி தான் எனக்கு அந்த சன் டிவி படங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த டப்பிங் ஒண்ணு பண்ணுவாங்க, அந்த மாதிரி அருமையா டப்பிங் நல்லா பண்ணிருந்தாங்க தமிழ்ல. எனக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் வந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, இது நான் மட்டும் தான் இதை ஃபேஸ் பண்ணான்னு தெரியல, தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு. ஆனா அந்த போலீஸ் கேரக்டர் ஒன்று பேசுவார்ல, அந்த இது தமிழ் டப்பிங் மட்டும் ரொம்ப சைலண்டா கேட்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. மீதி வாய்ஸ்லாம் நல்லா சூப்பரா கேட்டுச்சு. அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அப்போ ஒரு ரிவீலிங் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த கல்பிரேட் யாருன்ட்டு. அப்ப தமிழ் டப்பிங் பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. ஐ மீன் கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆக இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா இட்லி கடை தான் சீப் டிடெக்டிவ்ஸ், ஃபுல்லா இட்லி கடை பாட்டை போட்டு ஃபுல். ஆமா, நல்லா இருந்துச்சு, நம்ம படம் செக் பண்ணிட்டு வந்தேன். நாளைக்கு வரப்போறது 3வது பார்ட் தான், 4வது பார்ட் இல்ல. அப்படியா?
அப்ப டெஸ்பிகேபிள் மீ நியூஸ் சேர்த்துட்டேன் போல, விடுங்க. அது ஒரு 3 வந்திருக்கா. அது 3 படம், இது இல்ல நான் விஷால் நான் என்னை வேக்கையா பாத்துறீங்கண்ணா அப்படி சொல்லுங்க. ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ ஒளி இருக்கா? ஒளி என்கிட்ட கேட்கறாரு பாருங்க. ஏங்க ஒளி இருக்கான்னு அந்த மஞ்ச வட்டம் போட்டு இருக்காரு பாருங்க நம்ம தலைவர், அவர்கிட்ட கேளுங்க. பிரகாஷன்னா ப்ரோ ப்ரோ சொல்லுங்க பிரகாஷ், கமல். நான் ஒளி வந்துச்சுன்னா அந்த ட்வீட் போடு, நான் ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது, அந்த ட்வீட்டை போட்டுருந்தேன். ஹோஸ்ட் இஸ் ஹேவிங் எ கனெக்ஷன் இஷ்யூ, எப்போ வேணா எண்ட் ஆகும். சொல்லுங்க கமல். ப்ரோ தேட்டர் ஓனர் ரவுண்ட் டேபிள் வந்து இருக்கு ப்ரோ. இந்த வாட்டி எதுவும் பேசவே முடியாது, கமுக்குன்னு இருக்கணும். ஆனா விஷால் எனக்கு டவுட் சொல்லுப்பா. இந்த